ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பார்க்க போது ஃப்ரிட்ஜ் டூர். ஃப்ரிட்ஜ் டூர் ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ண போகிறோம். அதை இப்போ பாருங்க, பார்க்க போறீங்க. சரி போமா பாருங்க. இப்போ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போதுமே மெயினாக ஆகணுங்க, ஃப்ரிட்ஜு ஒயரை ஆஃப் போடுறது ரொம்ப நல்லது. அப்புறம் நல்லாயிருக்கும். அப்புறம் காய் வச்சு வெடிக்கணுங்க, ஏன்னா கெட்டு போயிடக்கூடாது. அப்புறம் கொடுக்குறதுக்கு எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருந்தா. அப்புறம் இருக்க தாள் எடுத்து தொடக்க வேண்டியதான். அதாவது லோ வச்சு லோ வச்சு உங்களுக்கு அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா கூலிங்கெல்லாம் வெளியே போயிடும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கட்டியாக இருக்கலாம், வெயில் காலத்தில் ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கூலிங் குறைக்கணும். அப்படி இருந்தால் நல்லா லோ பண்ணி ஒன்று வச்சுக்கிட்டு அமுக்கி விட்டால் போதும். ஆனால் கட்டி பிடிச்சிங்கன்னா எடுக்க முடியாது உங்களுக்கு. அழகாக எடுத்துடலாம். லேட்டு மேலே ஒரு ஆக்டிவ் பண்ணிட்டால் பாட்டில் தன்னால் வரும். உங்களுக்கு நீங்களே தெரியும். உங்களுக்கு பின்னால் காரணம் அதெல்லாம் தேவையில்லை. அது பிச்சிடக்கூடாது. பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க முடியாது. பார்த்து நீங்கள் எடுங்க. கீழே உடஞ்சுன்னா அவ்வளோதான். அதுக்கு ஓட்டை இதுதான். இது தண்ணி உள்ளே போகக்கூடியது. பார்த்து ஓட்டை துடைக்கிறது ரொம்ப நல்லது. பார்த்து மேலே தூக்கிட்டு இப்படி தூக்கிற எடுத்த போது அழகாக வந்துடும். முன்னாடி பாருங்க, அழகாக தெரியுதா? சரி. Kalau kembali pakai பின்னால் தடுக்கிறது உங்களுக்கு அழகாக தெரியும். கரெக்டாக எடுத்துங்க, மாற்றி வச்சுருங்க.
நாங்கள் இதில் காய்கறி பழப்படி இது கிடையாது. இது கொஞ்சம் தூசாக தான் இருக்கும். ஒன்றும் இருக்காது. எடுத்து தட்டி தொடச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளேயும் லைட்டாக தொடக்கணும். அப்படிதான் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, இரவு அழகாக சூப்பராகிட்டு ஒரு ஆள் உட்காந்து கூட நல்லா ஏசியும் கணக்காக சூப்பராக இருக்கும். நல்லா சூப்பர் இடம் இது. நம்ம குட்டி பாருங்க உட்காருங்க. எப்படி இருக்கு? குட்டி அழகாக உட்காந்துக்கிடுவா. ஏசி ரூம் அப்படியே போடுவா. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. உட்கார ரொம்ப ஜாலியாக இருக்கா. சரி வாங்க. மேலே அந்த இடத்துக்கு போனதும் தூக்கிட்டு உட்காந்து போதும் அவாட்டில் போய் உட்காந்துக்கிறோம். அது மாதிரி இந்த தால் ஏன் நீங்கள் போடுறதுன்னு கேட்கலாம். இந்த தால் போடல. இப்போ சப்போஸ் இங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு மாவு இருக்குது. கீழே வச்சுங்கன்னா மண் தூசி இருக்கும். அதெல்லாம் கண்ணாடி போட்டால் கண்ணாடி லைட்டாக கிராச் ஆகும், தூசி ஒட்டும். அதுக்காக இந்த கவர் போட சொல்லுவோம். இப்போ இந்த கவரை இது நண்பர்களுக்கு இதுதான் போட சொல்கிறது. அது கொஞ்சம் அழகாக போட்டால் போதும், சூப்பராக இருக்கும். குச்சிக்கு கொஞ்சம் கலர் கொடுத்த மாதிரி இருக்கும். பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் நான் இதை எப்படி மாட்டணும்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்குது. நான் அதை இப்போ சொல்லி காட்டுதேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். இது பெருசாக பார்க்க மேலே ஒரு சின்ன தடிக்காக இருக்கும். அதுக்குள்ள மட்டும் லைட்டாக விட்டால் போதும். நல்லா கவனிங்க. இப்போ மேலே விட்டு கீழே லைட்டாக வைக்க லேசாக இன்னும் இருக்கலாம். உங்கள் கட்டை பொருள் லேசாக அமுக்கிட்ட போதும். எப்படி அமுக்குறீங்களோ அதே மாதிரி இங்கே போட்டு அமுக்கிட்டா போதும். ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. இதுக்கு மேலே வரணும்னா இப்படி எடுக்கணும்னா லேசாக நீங்கள் அமுக்கிட்டு இங்கேயும் லேசாக அமுக்கிட்டா போதும். ஜஸ்ட்டு லேசாக அமுக்கிட்ட போதும். மேலே டக்கு இருக்கணும். சைடில் நீங்கள் அமுக்கிட்டா இப்படி பிடிச்சிருச்சுன்னா உடஞ்சிரும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும்.
சரி ஓகேங்களா? இப்போ நம்ம பழையபடி ஓகே பாருங்க. இப்போ எல்லாம் தொடச்சி எடுத்து இந்த பொருள் எங்கேருந்து எடுத்தணும் அதே இடத்துல வச்சிடலாம். வச்சுட்டேன். நல்லா பாருங்கள். பாருங்க ஃப்ரிட்ஜு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி இப்படி வச்சுருங்க. கட்டியதும் தேங்கக்கூடாங்க. தண்ணியில் கொசு வருதுன்னு சொல்லுவாங்க. அதையும் மாதம் ஒருக்கா ஒழிச்சிருங்க. மாதம் அதுவும் தண்ணி எடுத்து வெளியிட்டிங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. கொசு அலையாது. அப்புறம் நீங்கள் இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா எப்போதும் நம்ம ஃப்ரிட்ஜை திறக்கிற இப்படி இருப்போம். இப்படி தான் திறக்கிறது. அப்போ சமைச்ச வீட்டில் உங்கள் வேர்வை உங்கள் தூசி கையெல்லாம் ஒட்டியிருக்கோம். அதுக்காகவே இது. அப்போ நான் கைப்பிடி வந்து தூசி அடையாமல் இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு. தொடக்கணும். இப்போ நல்லா பிடிச்ச நீட்டாக இந்த க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிடுச்சு. க்ளீன் பண்ண பிறகு ஃப்ரிட்ஜை நல்லா மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜு ஆன் பண்ணால் போதும். ஏன்னு சொல்கிறீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க கேஸ் அங்கங்கே அணைஞ்சிட்டே இருக்கும். அது ஒரு இதாக நிற்கணும். அதுதான் அது 10 நிமிஷம் கேட்குது. அது 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கூலிங் நல்லா வரும். ஃப்ரிட்ஜு நல்லா இருக்கும். அதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.